இந்தியாவில் உள்ளூர் தொடரான விஜய் ஹசாரே போட்டிகள் நடந்துக்கிட்டு வருது. இதில் மகாராஷ்டிராவுக்கும் கோவாவுக்கும் இடையான போட்டியில் ஒரு பவுலர் தரமான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காப்புல. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த பவுலர் சிஎஸ்கேனால ஐபிஎல் போட்டிக்கு எடுக்கப்பட்டிருக்கிற பிளேயர் அப்படிங்கிறது கூடுதல் ஸ்பெஷல். என்ன அப்படின்னா, ருத்ராஜ் தலைமையிலான மகாராஷ்டிரா அணிக்கும் கோவாவுக்கும் இடையே நடந்த போட்டியில் மகாராஷ்டிரா 249 ரன்களை எடுக்கிறாங்க. இதில் ருத்ராஜ் அடித்தது 134 ரன்கள். இதை தொடர்ந்து 250 அடித்தா வெற்றி பெறலாம்னு கோவா இறங்குறாங்க. கோவாவுக்கு கடைசி 3 ஓவருக்கு 11 ரன்கள் மட்டும்தான் தேவைப்படுது. ரொம்பவே எளிதான இலக்கு. எந்த அணியாக இருந்தாலும் ஈஸியாக அடிச்சிடலாம். 18 பந்துக்கு 11 ரன்கள் தேவை. இந்த நிலையில் 48வது ஓவரை போட வர்றது ராமகிருஷ்ணா கோஸ். மனுஷன் 48வது ஓவரில் எந்த ரன்னும் விட்டு கொடுக்காம மெய்டன் ஓவராக வீசுகிறாங்க. 48வது ஓவரை இப்போ கடைசி 2 ஓவருக்கு 11 ரன்கள் தேவை. 49வது ஓவரில் கோவா 5 ரன்கள் அடிக்கிறாங்க. இதை தொடர்ந்து கடைசி ஓவருக்கு 6 ரன்கள் அடித்தா வெற்றி பெறலாம். இந்த நிலையில் 50வது ஓவரை போட வர்றது மீண்டும் ராமகிருஷ்ணா கோஸ். மனுஷன் அந்த ஓவரையும் ரன்னே விட்டு கொடுக்காம மெய்டன் ஓவரா வீசி எல்லாத்தையும் ஆச்சரியப்பட வச்சிருக்காங்க. எல்லாம் வியந்து போயிருக்காங்க. எப்பறம் இந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸை எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கிரிக்கெட் வேர்ல்டே அதிர்ந்து போய் கிடக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, டெய்ல் எண்டர்கள்லாம் ஓரளவு ரன்கள் அடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி தான் இருப்பாங்க. பெரிய ஷாட்ஸ் அடிக்க முடியாட்டாலும் 1-2 ரன்களை எந்த பெரிய பவுலர் போட்டாலும் அசால்ட்டாக அடிப்பாங்க. அந்த நிலையில் 48வது ஓவரையும் 50வது ஓவரையும் மெய்டன் ஓவராக வீசி ரன்னே விட்டு கொடுக்காம 5 ரன்கள் வித்தியாசத்தில் மகாராஷ்டிரா அணியை வெற்றி பெற வச்சிருக்காப்புல இந்த சிஎஸ்கேவை சேர்ந்த ராமகிருஷ்ணா கோஸ். இவர் பவுலர் மட்டும் இல்லைங்க, பேட்டிங்லையும் அதிரடி காட்டக்கூடிய ஆல்ரவுண்டர். ஏற்கனவே 26 பந்துக்கு 64 ரன்களையும் ஒரு போட்டியில் 73 ரன்களையும் எடுத்திருக்காப்புல. விக்கெட்டை மொத்தமாக 10 விக்கெட்டை எடுத்திருக்காப்புல. மிகச்சிறந்த ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறது இதன் மூலம் நமக்கு தெரியுது. இப்போவே இவருக்கு ஆதரவாக குரல்கள் எழ ஆரம்பிச்சிருச்சு. சிஎஸ்கேல பிளேயிங் 11ல் இவரை கண்டிப்பாக ஆட வைக்கணும் அப்படின்னு சிஎஸ்கே ரசிகர்கள்லாம் ஆரவாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மா மாதிரியான யங் அணியை நோக்கி சிஎஸ்கே மூவ் ஆகிருக்கு. அவங்க 2 பேர்த்தையும் மட்டுமே கிட்டத்தட்ட 28 கோடி போட்டு எடுத்திருக்கிறாங்க. அதனால் அவங்க 2 பேரும் பிளேயிங் 11ல் ஆடுறது கன்ஃபார்ம். இந்த நிலையில் ராமகிருஷ்ணா கோஸ், சர்ப்ராஸ் கான் மாதிரியான ஆட்கள் அதிரடியாக ஆடி ரன்களை குவிக்கிறதும் விக்கெட்டுகளை எடுக்கிறதுமா இருக்கிறது சிஎஸ்கே நிர்வாகத்துக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்குது. என்ன ஒரு தலைவலி, பிளேயிங் 11 எப்படி கட்டமைக்கிறது, எல்லாருமே நல்லா ஆடுனா எப்படி பிளேயிங் 11 எடுக்கிறது அப்படிங்கிற தலைவலி நிச்சயமாக சிஎஸ்கேக்கு உண்டாகும். இந்த போட்டியை 5 ரன்கள் வித்தியாசத்தில் தனி ஒரு ஆளாக நின்று ராமகிருஷ்ணா கோஸ் ஜெயிக்க வச்சது சிஎஸ்கே ரசிகர்கள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களையும் வியப்பாக பார்க்க வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.